டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு ஒரு ஹைலைட். அக்னி 2ல 6.78 inch 10-bit AMOLED பேனல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடையும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கர்வ் பேனலுங்கிறதுனால இந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் இந்த ஃபோனில் அதிகமாக இருக்குது. அதனால இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீக் பிரைட்னஸும் 950 nits. ஸோ ரொம்ப நல்ல பேனல். ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்ல பேனல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸை நீங்கள் நார்மலில் செட் பண்ணால் கூட சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேறு மாதிரி சொல்லணும்னா லாவாவோட நார்மல் மற்ற பிராண்ட்ஸோட விவிட் அந்த லெவலுக்கு சேச்சுரேட்டடாக இருக்குது ஸ்க்ரீன். அடுத்து HDR யூடியூப் மாதிரி சில ஆப்ஸில் ஒர்க் ஆகுது. பட் இந்த பாயிண்டில் இப்போ வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க் ஆகலை. அடுத்து ஆட்டோ பிரைட்னஸ். இதை பற்றி நான் என்னோட போன வீடியோலேயே சொன்னேன். ஆட்டோ பிரைட்னஸ் அன்யூசபிளாக இருந்துச்சு. ஏன்னா ஆட்டோ பிரைட்னஸ் ஆனில் வைக்கல சில நேரம் ஸ்க்ரீன் ரொம்ப பிரைட் ஆகிடும், இல்லை ரொம்ப டிம் ஆகிடும். மேனுவலில் செட் பண்ணால் கூட பிரைட்னஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ரீசெண்டாக லாவா ஒரு அப்டேட் புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ் ஓரளவுக்கு ரிசால்வ் ஆகிருக்கு. ஆட்டோ பிரைட்னஸ் இன்னும் பர்ஃபெக்டாக இல்லை, பட் மேனுவலில் செட் பண்ணல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்டோ பிரைட்னஸும் முன்னாடி டோட்டலாக அன்யூசபிளாக இருந்துச்சுன்னா இப்போ கிட்டத்தட்ட அந்த ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நோட் பண்ணி அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்டேட் கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சது. இது போக இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இது என்னோட லாவா அக்னி 2 ஃபுல் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த ஃபோனில் டிஸ்பிளே இவ்வளோ நல்லா இருந்துச்சுனாலும் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குது. அதுக்கு காரணம் ஸ்பீக்கர். எஸ், ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஏன்னா இதில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. கீழே பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் இப்போலாம் வர இந்த செக்மெண்ட்டில் கூட எல்லா ஃபோன்ஸ்லையுமே நம்ம ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் இல்லைங்கிறது எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக தெரிஞ்சுது. ஓகே, பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் டிசைன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி கர்வ் ஆகிறதுனால நேரோவாக இருக்குது, கையில் ஈஸியாக ஃபிட் ஆகுது. 210 கிராம் வெயிட்டுங்கிறது ரொம்ப லைட் கிடையாது. பட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ சைட்ஸ் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பேக் கிளாஸ். லாவா ஒரே ஒரு கலர் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த க்ரீன், அந்த ஃபினிஷ், அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இது ஒரு கிளாஸ் பேக். ஸோ கிளாஸ் பேக்கோட எல்லா நெகட்டிவ்ஸும் இங்கேயும் அப்ளை ஆகும். ஃபோன் ஸ்லிப்பரியாக இருக்கும். பட் பாக்ஸ்லேயே ஒரு கேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாக்ஸில் இருக்கிற விஷயங்களை பற்றி பார்க்கல இந்த டாங்கிலும் பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இது மூலம் உள்ள ஆடியோ அவுட்புட் நல்லா தான் இருந்துச்சு. செல் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. பர்சனலாக எனக்கு 5G டேட்டா சில நேரம் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. பட் இந்த இஷ்யூ வேறு யாரும் ரிப்போர்ட் பண்ணி நான் பார்க்கல. ஸோ இது என் யூனிட்டில் மட்டும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரி, இது போக பாக்ஸில் இந்த சார்ஜரும் கொடுக்குறாங்க. இது 66 watts. லாவாவோட கிளைம் இதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனில் உள்ள 4700 mAh பேட்டரியை 0 to 50 16 நிமிஷத்துலையும் 0 to 100 43 நிமிஷத்துலையும் சார்ஜ் பண்ணலாம். என் டெஸ்டிங்கில் எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ் வரல. 0 to 50 என் ஃபோன் சார்ஜ் ஆகிறதுக்கு 19 நிமிஷம் எடுத்துச்சு, 16 இல்லை. ஃபுல் சார்ஜுக்கு 55 நிமிஷம் ஆச்சு, 43 இல்லை. ஸோ எஸ், கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்டில் 0 to 50 19 minutesங்கிறது கூட ஒரு பாசிட்டிவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதில் எனக்கு பெரிய நெகட்டிவ் எதுவும் தெரில. இப்போ பேட்டரி லைஃப்னு வரையில் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக ஒரு ரெகுலர் யூஸ், மாடரேட் யூஸில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரம் பாட்டு கேட்குறேன், ஒரு 2 மணி நேரம் கால்ஸில் இருக்கேன், நிறைய யூடியூப், ரெடிட், ரெகுலர் சோஷியல் மீடியா, இந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு ஈஸியாக இந்த பேட்டரி ஒரு நாள் நினைச்சு. இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக யூஸ் பண்ணேன்னா அப்போ சாயந்தரம் 7 மணிக்கு திருப்பி டக்குன்னு ஒரு டாப்அப் பண்ண வேண்டி இருந்துச்சு. பட் அது ஒரு பெரிய பிரச்சனைமே எனக்கு தெரில. ஏன்னா அந்தளவு இன்டென்ஸாக யூஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய கேமராஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நிறைய கேம்ஸ் விளையாட போகிறீங்கன்னா எப்படியோ இந்த ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன், அதுக்கு வருவோம். இப்போ பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த ஃபோன் இப்போ Android 13 ரன் ஆகிட்டு இருக்கு. பெருசாக அவங்க சேஞ்சஸ் எதுவும் பண்ணல இன்டர்ஃபேஸ்க்கு. அவங்க பண்ணியிருக்க சேஞ்சஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ட்ரூசிவாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அனிமேஷன்ஸை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா ஜென்ரலாக ஃபோன்ஸில் இப்படி இருக்கும். ஆனால் அக்னி 2ல் இந்த மாதிரி இருக்குது. இது போக ஒரு ஹெட் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு சில கஸ்டமைசேஷன்ஸ், ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டாகல், இந்த மாதிரி சில சின்ன யூஸ்ஃபுல் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அவங்க என்ன ஆட் பண்ணலங்கிறது தான். சுத்தமாக ப்ளோட்வேரே இதில் கிடையாது. ப்ரீலோடட் ஆப்ஸ் எதுவுமே அவங்க இன்ஸ்டால் பண்ணல. இப்போலாம் நம்ம வர எல்லா ஃபோன்ஸ்லையும் எவ்வளோ ப்ரீலோட்ஸ் பார்க்குறோம். ரீசெண்டாக இப்போ Realme 11 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ ப்ரீலோடட் ஆப்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணி பார்க்கல லாவா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் உள்ள சிப் Dimensity 7050, அதாவது Dimensity 1080 பேர் மாற்றின சிப். 1080ங்கிறது 920லேருந்து லைட்டாக மாற்றினது, 920ங்கிறது 900லேருந்து. இதை பற்றி நிறையவே பேசிட்டோம். எங்கள் மீடியாடெக் எப்படி மிஸ்லீட் பண்ணுறாங்கிறத ஏற்கனவே நான் கிளியராக கன்வே பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் லாவாவோட மார்க்கெட்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஏன்னா அவங்க மார்க்கெட்டிங் இப்படி இருக்குது. Experience the power with India's first
MediaTek Dimensity 7050 processor. இதை கேட்கல ஏதோ புது சிப் தாறுமாறா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே நினைப்பீங்க. பட் ஓகே, அந்த மார்க்கெட்டிங்லாம் விட்டிங்கன்னா இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் Dimensity 7050 நல்லா தான் இருந்துச்சு. நிறைய ரேம் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் அந்த வர்ச்சுவல் ரேம் அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் விட்டுருங்க, அது எல்லாமே குப்பை. பட் ஆக்சுவலாக 8GB RAM, 256GB UFS 2.2 ஸ்டோரேஜ், டீசெண்டான ஸ்பெக்ஸ். எஸ்பெஷலி இங்கே மைக்ரோ SD சப்போர்ட் இல்லைங்கையில் 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் ஆனாலும் அக்னி 2 கேமிங் ப்ரியாரிட்டின்னு பார்க்குறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் கேம்ஸ் விளையாட முடியும், ப்ளஸ் கூலிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எந்த பாயிண்ட்லையும் நான் ஓவர் ரேட்டிங் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸும் எதிர்பார்த்ததோட பெட்டராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்போவாவது அக்கேஷனலாக ஒரு கேம் விளையாடுவீங்க அப்படின்னா மேபி இது உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். பட் கேமிங் தான் எனக்கு டாப் ப்ரையாரிட்டி. டெய்லி நான் 2 மணி நேரம் என் ஃபோனில் கேம் விளையாடுவேன். அந்த அளவு கேமிங் ப்ரையாரிட்டியாக பார்க்குறவங்களுக்கு இதோட பவர்ஃபுல்லான சிப்ஸ் உள்ள ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ கேமிங்னு மட்டும் இல்லை, வேறு சில இன்ஸ்டன்சஸ்லையும் இந்த சிப்போட லிமிடேஷன்ஸ் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. நான் யூடியூப் வீடியோஸ் பார்க்க ட்ரை பண்ணுறேன்னா ஹையர் குவாலிட்டிக்கு ஸ்விட்ச் பண்ணேன். 1440pக்கு ஸ்விட்ச் ஆச்சு. 2x பிளேபேக் ஸ்பீட் சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் 2xல தான் பார்ப்பேன். இந்த வீடியோவை என்ன ஸ்பீடில் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த 1440p 2x ஸ்பீடில் ஸ்லகிஷ்னஸ் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் ஸ்டட்டர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கையில் வெளியில் வந்து அந்த பிக்சர் இன் பிக்சரில் வீடியோ பிளேபேக் ஆகிட்டு இருக்கையில் ஃபோனில் ஏதாவது யூஸ் பண்ணலையும் கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப் ஸ்லகிஷ்னஸ் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. பட் இதெல்லாமே எக்ஸப்ஷன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்டாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. நான் இந்த அக்னி 2 யூஸ் பண்ண 80% டைம் அந்த Dimensity 7050ஆல் 120 Hz கன்சிஸ்டண்ட்டாக புஷ் பண்ண முடிஞ்சது. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், லாவா 2 வருஷம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்சஸும் ப்ரொவைட் பண்ணுவோன்னு கமிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேசில் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஃபோன் வாரண்டியில் இருக்கிற வரைக்கும் அதுக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பிராண்டோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அதை ஃபாலோ த்ரூ பண்ணுற வரைக்கும் வர்த்தே கிடையாது. பட் இங்கே அவங்க அட்லீஸ்ட் இந்த கமிட்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிறது ஒரு நல்ல சைன் மாதிரி தெரியுது. ப்ளஸ் இந்த ஆட்டோ பிரைட்னஸ் இஷ்யூவையும் உடனடியாக அட்ரெஸ் பண்ணி டக்குன்னு அப்டேட் அமைச்சிருக்காங்கிறது ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஸோ அடுத்து கேமராஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்பான்சர் ஆன்பர்னிக் ஒரு சின்ன ஷவுட் அவுட். இது ஒரு டம்மி கீ செயின் இல்லை, ஒரு ஆக்சுவல் ரியல் ஃபங்க்ஷனிங் ஹேண்ட் ஹெல்ட் கேம் கன்சோல். இதில் சூப்பர் நிண்டெண்டோ, செகா கேம் கியர், கேம் பாய் அட்வான்ஸ், ஈவன் சோனி பிளே ஸ்டேஷன் 1 கேம்ஸ் விளையாட முடியும். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இது ஆன்பர்னிக்கோட புது RG Nano. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 1.5 inch IPS LCD டிஸ்பிளே. சைஸ் கம்பேரிசனுக்கு iPhone 14 Pro Max பக்கத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா இப்போ S23 Ultraவோட கீ செயினாக யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு வெளில எங்கேயாவது வெயிட் பண்ணல ஒரு சின்ன மேரியோ செஷன் போடணும்னா போட முடியும். என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல நாவல்ட்டி கிஃப்ட். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனுக்கு கீழே உள்ள லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோம். பின்னாடி இந்த கேமராரே பார்த்தோன்னா ஓகே சூப்பராக இருக்குது, ஒரு வேற லெவலில் பண்ணிடுறாங்க. 4 கேமராஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இதில் 2 கேமரா வேலையாகாது. 2 மெகாபிக்சல் சென்சர் சும்மா கணக்காக வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ ப்ரைமரியிலேருந்து ஆரம்பிப்போம். ப்ரைமரி 50 மெகாபிக்சல் 1/1.55 inch சென்சர். இது f1.9 லென்ஸோட பேராக இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜஸ் டீட்டெயில்டாக இருந்துச்சு. இங்கே இந்த ராக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2x ஷாட்ஸ் கூட கொஞ்சம் யூஸபுளாக இருந்தது. டைனாமிக் ரேஞ்சும் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே அந்த வானத்தை பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கேப்சர் ஆகிருக்கும். போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட நல்லா தான் வந்துச்சு. ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்லலாம். லோ லைட்னு வரையில தான் ஹார்ட்வேரும் சரி சாஃப்ட்வேரும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுதுங்கிறத நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. இங்கே சாஃப்ட்வேர் பெருசாக அவங்க எதுவும் பண்ணல. ஏன்னா நைட் மோடுக்கும் நார்மல் மோடுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இமேஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, சில நேரம் நாய்ஸியாகவும் இருந்துச்சு. வீடியோன்னு வரையில் 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பட் ஸ்டெபிலைசேஷன் இந்த ரெசல்யூஷனில் இல்லைங்கிறதுனால ஃபுட்டேஜ் நல்லா தான் இருந்துச்சு. பட் பெருசாக எனக்கு யூஸபுளாக இல்லை. இங்கே சர்ப்ரைசிங்காக லாவா ஒரு 2K ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஃபோன்லையும் நான் அந்த 2K அதாவது 1440p வீடியோ ஷூட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்ததில்ல. நீங்கள் எதுலையாவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ் 2Kல EIS அவைலபிளாக இருக்குது. இங்கே ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளாக டீட்டெயில்டாக யூஸபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து அல்ட்ரா வைட்னு பார்த்தா ஒரு 8 மெகாபிக்சல் சென்சர். இது ரொம்ப ஆவரேஜ். ஜென்ரலாக சொல்லலை, இந்த ரேட்டுக்கு ரொம்ப ஆவரேஜான சென்சர். இமேஜஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ஃபோட்டோ பார்க்கல உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக டீட்டெயிலே கிடையாது. ப்ரைமரிக்கும் அல்ட்ரா வைடுக்கும் அந்த பெஞ்சை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எவ்வளோ கட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இந்த அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது. செல்ஃபீஸ்னு வரையில் ஒரு 16 மெகாபிக்சல் சென்சர் f2 லென்ஸோட கொடுத்துருக்காங்க. இங்கே ரிசல்ட்ஸ் ஓகே, ஸ்கின் டோன்ஸ் கரெக்டாக இருந்தது, டீட்டெயில்ஸ் ஓகே, லைட்டிங் நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே. டைனாமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு இல்லை. பட் எட்ஜ் டிடெக்ஷன் போர்ட்ரேட்ஸ்னு வரையில் மோஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ ஓவரால் ஆப்டிக்ஸ்னு வரையில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது.
ஸோ கேமராஸ் உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி இல்லைனா ஓகே அப்பப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த பிரைமரி யூஸ் பண்ணி ஷூட் பண்ணோன்னா இது ஓகேவாக இருக்கும். ஸோ பேசிக்காக அதுதான் என்னோட கன்க்ளூஷன். 22,000 ரூபாய்க்கு லாவா ஒரு டீசென்ட் ஆப்ஷன் இங்கே கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு கேமராஸும் சரி கேமிங்கும் சரி ஹை ப்ரையாரிட்டி இல்லை, வெறும் டே டு டே யூசேஜ்க்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகலாம். இல்லை உங்களுக்கு கேமராஸும் கேமிங்கும் ரொம்ப ப்ரையாரிட்டினா வேறு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ எனிவேஸ் இதுதான் அக்னி 2 பற்றி என்னோட கருத்து. நீங்கள் இதை பற்றி வேறு ஏதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.